ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சோம்பு, சீரகம், கசகசா, ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சில்லி பவுடரு, கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா இது கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் சோம்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பீசஸாக. அது கூடவே ஃப்ளேவருக்கு 2 க்ரீன் சில்லி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அப்புறமா பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது ரொம்பவும் ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.